Subscribe to Jazee's recipes and click on the bell icon for more updates. Hi everyone, நான் ஜெஸ்லா இஸ்மத். வெல்கம் டு ஜெஸீஸ் ரெசிபீஸ். நிறைய பேர் என்கிட்ட பாஸ்தா ரெசிபி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரெட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெசிபிக்கான நோட்ஸ் என் வெப்சைட்டில் போட்டிக்கிறேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் போட்டிக்கிறேன். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஒன்றாவது பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரக்கிட்ட தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரக்கிட்ட 500 கிராம் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் வேக வைக்க சொல்லியதோ அவ்வளோ நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெட் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி ஆயில் சூடாயினதும் 2 பல்லு வெள்ளை பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெள்ளை பூண்டு கோல்டன் கலர் ஆகின பிறகு ஒரு வெங்காயமாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 400 கிராம் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் டொமேட்டோ பியூரி இல்லாட்டி ஃப்ரெஷ் தக்காளி யூஸ் பண்ணலும் தக்காளிட்டு தோலை உரித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை சுடுத்தானில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இட தோல் கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளலும். இந்த டொமேட்டோ பியூரியோட பச்சை வாசனை எல்லாம் போக காட்டி 5 to 10 நிமிஷம் வேக வைக்கணும். அடுத்து வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கனை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கட்டர்தூள், கொஞ்சம் மிளகு, உப்பு. நீங்கள் ஃப்ரெஷ் தக்காளி யூஸ் பண்ணுறேன்டா 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸை 2-3 நிமிஷம் தக்காளியில் வேக விடுங்க. அதுக்கு பிறகு ஏதாச்சும் ட்ரைட் ஹெர்ப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கு ஒரிகானோ 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளே மேலும். அடுத்து தக்காளி சாஸ் 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எங்கிட்ட சாஸ் ரெடி. அடுத்தது வேக வச்ச பாஸ்தாவை வடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பாஸ்தாவை இந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் எங்களோட பாஸ்தா ரெடி. நீங்கள் விரும்பினா பாஸ்தா சூடாக்கிக்கிட்டே சீஸ் கொஞ்சம் மேலால் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.